இன்னைக்கு இந்த முட்டையும் இந்த பூண்டையும் வச்சுதான் ஒரு வீடியோ பண்ண போறோம். அந்த வீடியோ உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோல முட்டையை உடைச்சு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூண்டையும் உரிச்சுக்கிறாங்க. உரிச்சதுக்கு அப்புறமா பூண்டை நல்லா விரல டச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் கருவை அப்படியே தூக்குறாங்க, உடையாம வருது. அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. உண்மையா பொய்யான்னு சொல்லிதான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன கதைன்னு தெரியல. அப்படியே இதுல இருக்கிற அந்த மஞ்சள் கருவு மட்டும் அப்படியே வெளியே எடுத்துடுறாங்க. பார்த்தலாம் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பூண்டை பிரிச்சுக்கலாம். அது என்ன கதை லைட்டா டச் பண்றாங்க, அதுல என்ன வரப்போகுதுன்னு ஒன்றும் புரியல. ஆனா அப்படியே எடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பூண்டு உரிச்சாச்சு. முட்டையை உடைச்சி இதுல ஃபர்ஸ்ட் ஊத்திடலாம். அந்த மஞ்சள் கரு கலையாம ஊத்தணும். அதுதான் நம்மளுடைய வேலையை. இப்போ அந்த டாஸ்கை விட இந்த மஞ்சள் உடையாம ஊத்துறது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, தனியா வந்துச்சு மஞ்சள். இப்போ பூண்டை நல்லா கையில வச்சு நம்ம லைட்டா டச் பண்ணாங்க, நம்ம நல்லா நசுக்கி இசுக்கி டச் பண்ணிப்போம். ஓகே கைஸ், எடுத்து பார்க்கலாமா? கையில மாட்டவே மாட்டேங்குது. கைஸ், கலைஞ்சி போச்சு. இந்த பொய், இந்த வீடியோ உண்மை கிடையாது, பக்காவான பொய். அவங்க பண்ண மாதிரியே தான் சேம் அப்படியே தான் பண்ணேன். ஆனா எடுக்கும் போது அந்த மஞ்சள் கரு தனியா மாதிரிலாம் இதுல வரல. ஆனா ஒரு பொய்யான வீடியோ பண்றாங்க. ஆனா இப்படிலாம் யோசிச்சு பண்றதுதான் நம்மளுக்கே ஒரு வியப்பா இருக்குது பாக்கிறதுக்கு. இந்த மாதிரி பொய்யான வீடியோ கண்டுபிடிச்சா நம்மளுடைய வேலை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய்.